ஆமாம்ல கைஸ், அது வேறு மிச்சம் இருக்குது. மறந்துட்டேன் ஆக்சுவலி. நான் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன் டோட்டலாகவே. இந்த ஸ்கூல் மெசேஜ் இதெல்லாம் வரது வந்து புதுசாக இருக்கா, அந்த பழக்கம் ஒட்ட மாட்டேங்குது. டெய்லி மெசேஜ் எடுத்து பார்க்குறேன், அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்கிறேன், இல்லாட்டி சொல்லியே மறந்துடுறேன், அப்படியே விட்டுறேன். அது கொஞ்சம் பழக்கம். பிச்சு இதரா ஷூ வந்துடுச்சு உனக்கு, புது ஷூ. The next day. அதுதான் மேடம் வந்துட்டு இது பாருங்க, புது ஷூ போட்டுட்டு பக்காவாக கிளம்பிட்டாங்க. அழகா இருக்கால யூனிஃபார்மில். ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி குட் மார்னிங் சொல்லணும்? Hi guys, good morning. குட் மார்னிங். நான் வந்து குட் மார்னிங் வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். நான் உள்ளேருந்து ஒரு சவுண்ட் இன்னும் எனர்ஜியாக பேசுகிறேன் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு எனர்ஜியாக காலைல குட் மார்னிங் சொல்ல, சிச்ச மூஞ்சியாக வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவன் சொல்லிட்டு இருக்கா. சரி, காலைல வந்து அரௌண்ட் என்ன டைம் 9 o'clock ஆயிடுச்சு. அதெல்லாம் பிச்சுக்கு புதுசாக ஷூ வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை கொடுத்து மேடம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கோம். காலைல 9 o'clock வரும்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடும், 9:05 ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். கிளம்பலாம். ஆக்சுவலி நான் வந்து ஜிம்முக்கு போய் 2 வாரம் கிட்ட ஆகுது. தீவ்ஸ் போயுமே 1 week 1.5 weeks ஆகுது. நான் இன்னொரு மெயின் வாட்டு நேற்று நான் காலையில் என்ன பண்ணேன்னு தெரில. காலையில் எந்திரிச்சேன் ஒரு 5:30-6 மணிக்கு. ஏதோ முழிப்பு தட்டிச்சு, டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. தீவ்ஸுக்கும் டிஸ்டர்ப் ஆச்சு, முழிப்பு தட்டிடுச்சு. அதுக்கப்புறம் படுத்தது ஏடா கூடமாக படுத்துட்டேன் போல. என்னோட உள்ள போனு நெக்குக்கும் பேக், அதான் வந்து இந்த நான் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க நீங்களே. அந்த இது வந்து என்னால் கழுத்து வந்து இப்படி லைட்டாக கூட திருப்ப முடியல. சமவலி நேற்று ஃபுல்லாக சமவலி. லிட்டரலாக என்னால் முடியவே இல்லை. அப்புறம் அவள் ஸ்ப்ரே அடிச்சு விட்டா. அப்புறம் ஆன்ட்டி வந்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னைக்கு பரவாயில்ல. சரி பரவாயில்ல, எங்கள் ட்ரெயினர் நான்ஸ் கிட்ட கேட்டேன். நான்ஸ் இந்த நிலமையில தான் இன்னும் இருக்கேன், ஓரளவு பரவாயில்ல, வாங்க இங்கே வாங்க, மொத்தமாக திருப்பி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அந்த மனுஷன். கைஸ், ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டோம். ஜிம்முக்கு போயிட்டு வந்து இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம். ஏன்னா இது எப்பவுமே ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடுவோம். இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால ப்ரெட் வித் நியூட்ரா. அது நியூட்ரலாவா நக்கலாவா தெரியலையா, அவங்க தான் நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு அது பிளான் இருக்குது, வேலை அதை பண்ணலான்ற ஐடியா. என்னது ஒர்க்கா? Many hours later. ஒரு வழியா ஆஃபீஸில் ஏசி போட்டு விட்டோம்.